திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாழையூத்து சுப்பிரமணிய கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர்களின் சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் தர மறுப்பதாக கூறி பேராசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு உண்டானது. முன்னதாக பெரும்பாலான தனியார் கல்லூரிகள் அங்கு பணிபுரியும் பேராசிரியர்களிடம் அசல் சான்றிதழ்கள் அனைத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டு அவசர தேவையின் போது தர மறுப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. தனியார் கல்வி மேலும் நிர்வாகம் தங்களது நிறுவனங்களுக்கு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களிடம் பிணைய பத்திரத்தில் ஒப்பந்தம் போட்டுக்கொள்வதோடு 10ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி படிப்பு வரையிலான அனைத்து சான்றிதழ்களையும் வாங்கி வைத்துக் கொண்ட பிறகே பணிக்கான உத்தரவை வழங்குவதாக பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அவ்வாறு பழனி அருகே செயல்படும் சுப்பிரமணிய கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர்களின் பணியிலிருந்து கல்லூரி நிர்வாகம் நீக்கப்பட்ட பிறகும் 1 வருடமாக கல்வி சான்றிதழை தர மறுத்த காரணத்தால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கல்வி நிர்வாகத்திடம் பேசி சான்றிதழை மிக விரைவில் பெற்றுத்தரப்படும் என்று கூறப்பட்டதை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் கலைந்து சென்றனர். என்னுடைய பேர் ஜெகன் சார். லாஸ்ட் டிசம்பரில் வந்து சுப்பிரமணிய காலேஜ் எனக்கு கால் பண்ணி எங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஜனவரி 2ஆம் தேதி வந்து இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். அப்போது ஜாயின் 22 ஜாயின் பண்ணி ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக 2.5 months. ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம் அப்படின்னு ரீசன் சொல்லி என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இந்த சர்டிஃபிகேட்டும் எனக்கு சேலரி டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வைஸ் பிரின்சிபல் என்ன சொன்னாங்கன்னா, மரியம் சிதிகா, நான் கோவை மாவட்டத்தில் வந்துறேன். நான் இங்கே தாழையூத்தில் இருக்கிற சுப்பிரமணியா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் இங்கே ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணோம். இங்கே வந்துட்டு நான் கடந்த ஜூலை மாதம் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் காலேஜில் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்னாலையும் நான் இங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கே வந்து என் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கேன். லைக் ஜாயின் பண்ணும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட 10th 11th 12th யூஜி மார்க் ஷீட்ஸ் இங்கே இருக்குது. ஆனால் இவங்க வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க. என்னோட 3 மாதம் சேலரி நான் இவங்க கொடுத்தா தான் என் ஒரிஜினல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரிஜினல்ஸ் இல்லாமல் எங்கள் யாருனாலையும் எந்த ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை மேற்படிப்புக்கோ எதுவும் பண்ண முடியல. ஸோ நாங்கள் இது எஸ்பி ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்புறம் சிஎம் செல்லையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி போலீஸ் வந்துட்டு 2 days பார்த்துட்டு பண்ணி பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறதாட்டி எங்கள் ஃப்யூச்சர்லேயும் இதெல்லாம்